ஹாய் வணக்கம். ஸோ இப்போது ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு பேரண்ட்டை பேசினேன். அப்போது அதாவது என்ன சுச்சுவேஷன்னா, பேரண்ட்ஸ் 2 பேருமே கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படியாச்சும் கவர்மெண்ட் வேலை வாங்கணும். ஈவன் அவங்க என்ன மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க, ஒரு வேர்ட்ஸை, அவங்களோட தாட்ஸ் எப்படின்னா, நான் எவ்வளோ ஃபீஸ்னாலும் கட்டுறேன், அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் எப்படியாச்சும் பாஸ் பண்ணால் போதும், நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. அது பேரண்ட்ஸோ அல்லது வெல்விஷர்ஸோ யாராக இருந்தாலும் சரி, நான் இதில் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சுற்றி இருக்கவங்க நமக்காக ஒரு நல்ல வேலைக்கு, ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அது அவங்களோட ஒரு நல்ல விஷயம், நல்ல எண்ணம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவருக்கு அந்த எக்ஸாம் மேலே ஆர்வம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் படிக்க முடியும். அண்ட் மோரோவர், ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாமில் ஏதாவது ஒரு கடைசி வரைக்கும் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டா மறுபடியும் படிக்கலாம், இது என்ன ஆனாலும் நான் விடாமல் பிடிச்சே தீரணும், பாஸ் ஆகி ஆகணும் அப்படின்னு ஒரு டெடிக்கேட்டடாக படிக்கிற ஒரு இது நமக்கா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் யாரோ அவங்களுக்கு படிக்கிறது மீது ஆர்வம் இருந்தால் தான் படிக்க முடியும். ஸோ ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ்கிட்ட, உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே ஒரு நல்ல ஒரு அன்பு இருக்குன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய விட்டுருங்க, கம்பல் பண்ணாதீங்க. மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி அது ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. நிறைய பேர் இது பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரி படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இல்லாத போது, நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலனா ட்ரை பண்ணி பாருங்கள், அது வேறு விஷயம். பட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டு மேலே நீங்கள் இந்த ஃபீல்டில் இப்போ நீங்கள் என்னவா வேணா இருக்கலாம், நீங்கள் ஐடியில் பெரிய ஆளாக இருங்க, ஐடியிலனா எப்படி இந்த யூடியூப் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், நீங்கள் ஒரு அரசு அதிகாரி, நீங்கள் பிரதமராக இருங்க, இல்லை சூப்பர் ஸ்டாராக இருங்க, இல்லை நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர், அம்பானி ஃபேமிலி மாதிரி ஒரு பெரிய தொழிலதிபர், என்னவா வேணா இருக்கலாம், எதுலேயும் ஏற்றம் இருக்கலாம் இல்லை. பட் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க, முறை உங்களோட பேரண்ட்டோ வெல்விஷரோ உங்களை படிக்க சொல்லும் போது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்போவே ரெசிஸ்ட் பண்ணிடுங்க, நான் படிக்கல அப்படின்னு. அப்புறம் 2-3 வருஷம் கழித்து அது பாஸ் ஆகலை அப்படிங்கும் போது அப்போ இன்னும் ப்ரெஷராக இருக்கும். அந்த அளவுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க, விருப்பத்தோடு இதை படிக்க ஆரம்பிங்க. அதுதான் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டாக போத் பேரண்ட்ஸ்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்டையுமே நம்ம எப்போதும் சொல்ல நினைக்கிறது. அண்ட் ஐ ஹோப் அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.